பஜ்ஜி எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். பஜ்ஜிக்கு தேவையான பொருள் வெறும் மிளகாய் தூள், சால்ட்டு, அரிசி மாவு, கடலை மாவு, பெருங்காயத்தூள், பேக்கிங் சோடா கொஞ்சமாக போட்டுக்கோங்க. கலர் பவுடர் தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம், உங்களுக்கு தேவைப்பட்டால் சேர்த்துக்குங்க. எல்லாத்தையும் ஒரு பவுலில் போட்டு நல்லா கலக்கிக்குங்க. பஜ்ஜி பதத்துக்கு வர அளவுக்கு கடலை மாவு போட்டு நல்லா தண்ணியாக கலக்கிக்குங்க. தண்ணினா ரொம்ப தண்ணி கிடையாது, தண்ணி ஊற்றி கலக்கிக்குங்க. கடலை மாவு போட்டுருங்க, அதுக்கப்புறம் அரிசி மாவும் போடுங்க. அரிசி மாவு சேர்த்த உடனே அளவாக தண்ணி ஊற்றிக்குங்க. அதை நல்லா கலரி கொடுத்துட்டு இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலரிக்குங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க, ஒரே இடையே தண்ணி ஊற்றிடாதுங்க. இந்த பதத்துக்கு வர அளவுக்கு தண்ணி கலந்து வச்சுக்கோங்க. இப்போ தான் நம்ம எடுத்து போடுறதுக்கு வாட்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் வாழைக்காய் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருங்க தனியாக. இப்போ அதில் நம்ம டிப் பண்ணி வாழைக்காவை அதில் போட்டு எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். சூப்பராக இருக்கும் வாழைக்காய் பஜ்ஜி. ஈவினிங் டைமில் குளிருக்கு இதமாக ஒரு இஞ்சி டீ போட்டு வாழைக்காய் பஜ்ஜியோடு சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். நானும் அப்படி தான் போட்டேன். இஞ்சி டீக்கும் வாழைக்காய் பஜ்ஜிக்கும் அவ்வளோ நல்லா இருந்துச்சு. சுட சர்வ் பண்ணலாம். இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லோருக்கும் நல்லதே நடக்கட்டும். நன்றி, வணக்கம்.